இப்ப எனக்கு வந்து ஒரு வீடு வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். சில வீடுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஒரு கோவிலுக்குள்ள போன மாதிரி ஒரு நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ நம்ம வீடும் அந்த மாரி பாசிட்டிவ் வைப்ல நிரம்பி இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு நம்ம என்ன மாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் மேம்? ஸோ வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம வந்து வெட்டி வேரோட மாலை வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வந்து வீட்ல வந்துட்டு சாம்பிராணி போடுவோம் இல்லையா? ஸோ அந்த சாம்பிராணி போடும்போது வெட்டி வேரு, பச்சை கற்பூரம், ஒரு கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அந்த சாம்பிராணி தூளோட சேர்த்து நம்ம வந்து போடலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மகிழம்பூ, ஆ அண்ட் மருதாணி விதை, செம்பருத்தம் பூ, ரோஜாப்பூவுடைய இதழு இதெல்லாமே வந்து இருக்கும். அதெல்லாம் நல்லா நம்ம காய வச்சு, அத நம்ம அரைச்சு, அத வந்து பச்சை கற்பூரத்தோட சேர்த்து நம்ம வந்து வீட்ல வந்து எப்பலாம் வந்து தூபம் காட்டுறோமோ, அப்ப எல்லாமே வந்து போடலாம். ஸோ இதெல்லாம் வீடுன்னு கிடையாது. நம்மளுடைய கம்பெனி, கடை ஏதாவது தொழில் பண்றோம் அப்டின்னா, நம்மளுடைய இடத்துல வந்து அது காட்டும்போது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப். நீங்க கேட்குற அந்த ஒரு ஒரு கோவில்ல இருக்கிற ஒரு ம். வைப் வந்து எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அதே மாரி எப்பவுமே பச்சை கற்பூரம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்றோமோ, அது நம்மளுடைய ஹேண்ட்பேக், வாலெட்ல கூட எப்பவுமே பச்சை கற்பூரம் வச்சுக்கலாம். ஸோ அத நம்ம யூஸ் பண்றோம் அப்டின்னா, நம்மள நோக்கி அந்த பாசிட்டிவ் அட்ராக்ஷனும் வரும். அதே மாரி பணமும் வந்து எப்பவுமே வந்து இருந்துட்டுருக்கும்.